நல்லா புரிஞ்சுக்க. தமிழ்நாட்டிலே 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா. இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விசுவாசம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விசுவாசத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அன்பு சகோதரர்களே, இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். ராமநாதபுரத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்கிறத பாருங்க. இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட். இது இப்பதான் வெளியே விட்டிருக்கிறோம். 1974 எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க. ஐயா, ஒரு கடையில போய் பச்சி வாங்கினா கூட 5 ரூபாய் பணம் கொடுத்து பச்சி வாங்கணும். ஒரு அண்ணன் போய் டீ குடிச்சா கூட 12 ரூபாய் கொடுத்து டீ குடிப்போம். ஐயா, கச்சத்தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி, தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியை வந்து சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க, நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு. திமுகவுக்கு நடிப்பு ஒண்ணு புதுசு இல்லைங்கய்யா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்களோட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா, இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன், துடி துடித்தேன், என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படின்னா. கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில, ஐயா, நம்ம கச்சத்தீவை கொடுத்துறோம், கலைஞர் கருணாநிதி சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், கொடுக்கிற மாதிரி. பாராளுமன்றத்தில் செழியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க. அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உள்ள உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக எதிர்த்து, மூக்கையா தேவரவர்கள் கம்பீரமாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவரையா வெளிநடப்பு செஞ்சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.